எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கோட வீடியோ வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருக்க போகுது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒன்று காமனா ஒன்று பிடிச்சதை பத்தி பேச போறோம். எல்லாருக்குமே காமனா என்ன பிடிச்சிருக்கும்னா ஃபேரி டேல்ஸ்ன்றது எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, I was wondering that whatever I am doing these things right or not, பண்றதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருக்கும் போது ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் சயின்ஸ் ஃப்ரம் காட். நம்மளுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி சயின்ஸ் வந்து நம்ம பண்றது கரெக்டான அர்த்தம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சயின்ஸ் வந்து யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஐ கெட் டு நோ தட் ஓகே யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் பாத். ஐ ஜஸ்ட் கன்வின்ஸ் மை செல்ஃப் அண்ட் ஐ ட்ரை டு மோட்டிவேட் மை செல்ஃப். ஐ ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங் தோஸ் திங்ஸ். கொஞ்ச நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட ஒர்க்ல கொஞ்சம் வந்து நைட்ல முழிக்கிறது, நைட் லேட் வரைக்கும் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருந்ததுனால ஐ ஹேட் அ டவுட் வெதர் வாட் எவர் ஐ எம் டூயிங் இஸ் தட் ரைட் ஆர் நாட். ஆம் ஐ வேஸ்டிங் மை டைம்? என்னோட டைம் வேஸ்ட் ஆகுதா இதுல? இது வந்து நான் வேற ஏதாவது கத்துக்கிறதுல இந்த டைம் கொடுக்கணுமா, வேற ஏதாவது பண்ணணுமா இந்த டைம்ல? லைக் அந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. சடனா வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான் காட் கிட்ட அந்த மாதிரி ஒரு சைன் எதிர்பார்க்கும் போது எனக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல நான் படிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்காக, பப்ளிக் எக்ஸாமுக்காக எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருந்தாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும் மேக்ஸ், சில பேருக்கு ஈஸியா ஃபீல் ஆகும். ஹோல் கிளாஸ் வந்து அந்த பிராக்டிஸ்ல எக்ஸாமுக்கு ஒரு 3 days 4 days முன்னாடி அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் வச்சு கண்டினியூஸா வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டே இருந்தாங்க டீச்சர். எங்களை ஒன் டைம் வாட் ஹேப்பன் வாஸ், கிளாஸே வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆயிட்டாங்க. சம்ஸ் போட்டு பார்த்து அந்த மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து டீச்சர் வந்து என்னை கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன கிளாஸே ரொம்ப டயர்டா இருக்கு, எல்லாருக்குமே தூக்கம் வருது போல இருக்கு. நான் வந்து கிளாஸ்ல ரொம்ப தோணன்னு பேசுற கேர்ளா இருந்தேன். எல்லாரையுமே கூப்பிட்டு ஜோக் சொல்றது, கதை சொல்றது, அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார், நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிண்ட்ரெல்லா கதை ஞாபகம் வந்துச்சு. அந்த டைம்ல சின்ன வயசுல இருந்தே வந்து சிண்ட்ரெல்லா ஸ்டோரி ரொம்ப 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 ரிப்பீட்டடா பார்த்திருக்கோம் எங்க வீட்டுல எல்லாருமே. என்னோட சிப்லிங்ஸ் கூட சேர்ந்து நிறைய ரிப்பீட்டடா நான் அந்த ஸ்டோரி பார்த்திருக்கேன். சிண்ட்ரெல்லான்ற ஸ்டோரி வந்து சும்மா ஹைப்படா இல்ல. ஸ்டோரி ஹேஸ் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் லைஃப். உண்மையான மீனிங் இருக்கு லைஃப்காக. நாட் சே தட் இஸ் only for girls, it is for everyone, it is for everyone. not only இப்போ சிண்ட்ரெல்லா பத்தி பேசணும்னா அது வந்து கேர்ள்காக தான் அப்படின்னு இல்லை. every human being will want to have that treatment. Every human being, the girl would love to have a princess treatment and any boy would love to have prince treatment. It applies for everyone. நான் ஒரு கதை சொல்லவான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். சிண்ட்ரெல்லா ஸ்டோரி தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த சேடா இருக்கிற மொமெண்ட்ல வந்து எனக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்தது, அந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வந்தது. கிளாஸ் ரூம்ல வந்து ஹோல் கிளாஸ்க்கு I'm sitting on my place and telling the story. 40 to 45 members are listening to me. எவ்வளோ பேருக்கு தூக்கம் போயிடுச்சு, எவ்வளோ பேருக்கு தூக்கம் இன்னும் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. That day I was feeling so confident within myself that without hesitation, without anything, I was just சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்தேன். யார் என்ன பார்க்கறா, யார் பார்க்கல, எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லாம நான் வந்து அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இதை என் பண்ணாமே நான் என் வாயை மூட மாட்டேன்னு நான் பாட்டுக்கு நான் பேசிட்டே இருந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் கன்சோல் மை செல்ஃப். இந்த மாதிரி லோ ஆகாத கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கன்சோல்ட் மை செல்ஃப். அண்ட் த அதர் திங் த ஸ்டோரி டாட் மீ வாஸ், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஃபேரி டெல்ஸில் என்ன பார்ப்போம்னா மேஜிக் இப்படி பண்ணோன்னே ஏதாவது மாறிடும். அந்த மேஜிக் ஸ்டிக்கால ஒரு அந்த பம்கின் வந்து ரேட்டா மாறுறது. ஸ்டோரியில வந்து சிண்ட்ரெல்லாவோட ட்ரெஸ் வந்துட்டு ஒரு அழகான ஃப்ராக்கா மாறிச்சு. சின்ன வயசுல வந்து தோஸ் மூமெண்ட்ஸ் அதுதான் எனக்கு ஸ்பெஷலா தோணுச்சு. இப்போ வந்து ஐ கேன் ஃபீல் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் த ஸ்டோரி வாஸ் ஆக்சுவலி தட் வாட் எவர் த சிச்சுவேஷன் கம்ஸ், டோன்ட் லூஸ் யோர் ஹார்ட் ஒர்க்,
டோன்ட் லூஸ் யுவர் கைண்ட்னஸ். நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அதை நம்ம காட் கையில விட்டுடலாம். எனக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்து நான் அப்படிதான் எனக்கு கன்சோல் பண்ணிக்கிட்டேன். தட் லோ ஆகாத, உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, அதுக்கப்புறம் காட் பார்த்துப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஸ்டோரிஸ்ல பார்க்கும் போது கிளாஸ் ஸ்லிப்பர் வந்துட்டு ஆஸ்தட்டிக்காவும் தெரியும், எவ்வளோ அழகா இருக்கு, இது வந்து இன்னொரு பேர் கூட எப்போ மேட்ச் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. Now the meaning of that has completely changed. The slipper was left only because two were meant to be with each other. அதனால தான் அந்த slipper left ஆச்சு. Whatever problem she gone through was meant to be, because she had to face so many happiness after that. I just want to say, whatever is happening in your life, don't lose hope, because life can actually change in a moment. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சேடாக இருக்கும் அப்படின்னா it cannot last for long, it cannot last for life. So that moment will pass, that moment will go. So let's be happy in this moment. Whatever we are having now, let's be happy in this moment. Whatever we want to do, we can do. Leftover should be left to God. நம்ம லைஃப்லயும் வந்து மேஜிக் பண்றதுக்காக அந்த ஏஞ்சல் வருவாங்க, சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில வந்த மாதிரி. Maybe today you're feeling like Cinderella. Cinderella was tortured by her stepmother and stepsisters. You may feel anything like her. You may not be feel loved. You may not have your partner in life. You may not have got the recognition you should have get. Maybe today you're treated as nothing, but we can just remember that magic happens. Magic happens overnight. Magic happens in seconds. சிண்ட்ரெல்லா கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும்னா வந்து அவள் வந்து எப்பவுமே வந்து கைண்டாக இருக்கிறது ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவள் கைண்டாக இருக்கிறது எப்பவுமே எல்லாருக்கூடயும் கைண்டாக இருந்தா. She loved everyone. The stepmother didn't love her. She was treating Cinderella like a servant. If you're feeling like Cinderella, that you're doing everything for everyone, nobody is valuing you, nobody is caring for you, just don't think about anything, because God is watching everything. Just think, who are the Cinderella of your life? Everything is going to change. The men, whoever is watching, who are the prince of your life? You are special. Get that one person who is going to fit in that shoe perfectly. Also reminds us to be happy in every situation. Cinderellaவை பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. She didn't get proper food also, but she was very happy in every situation. Animals கிட்ட பேசுறது, எப்பவுமே அவளோட ஒர்க் வந்து ஹாப்பியா பண்றது. She was doing her things perfectly. What we can do in our life, we can be our Cinderella. From kitchen to palace, from tears to crown, from nobody to chosen. Everything changed. If you are feeling like Cinderella today, ignored, unloved and used, please don't forget, you are not forgotten, you are not worthless, you are not stuck, because her story changed at midnight. And yes, the last thing, time is going to come. Thank you so much for watching this video. This video was just to remind that childhood stories, நம்ம வந்து ஒரு டைம்ல அதுல வந்து மேஜிக் தான் தேடி இருப்போம். என்ன மேஜிக் நடக்க போகுதுன்னு அந்த ஒரு ஆர்வத்துல வந்து நம்ம அந்த ஸ்டோரி வந்து கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகுதோ அந்த ஸ்டோரியிலேருந்து வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து அதில் மீனிங் எடுத்துக்க முடியும். சிண்ட்ரெல்லா ஸ்டோரியிலேருந்து எடுத்த மீனிங் நான் எனக்காக என்னதுன்னா, நான் என்னோட ஒர்க் பண்ண போகிறேன் இன்னைக்கு, மற்றது வந்து காட் பார்த்துப்பாங்க. வாட் எவர் ஐ எம் டூயிங் த ஹார்ட் ஒர்க் ஐ எம் கோனா டூ. மை மிட்நைட் மிராக்கிள் வில் ஹேப்பன் சூன். மேபி மை பிரின்ஸ் will also come with a shoe to search me. Thank you so much for watching this video. Please don't forget to like, subscribe and share, and please spread positivity. Bye.